ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி 4 மணிக்கு விளையாட போகிறது பிளானு. ஒரு ஷூலேஸ் கொத்துட்டுக்கிறான். 4 மணிக்கு மேட்ச்சு. அங்கே போய் விளையாடுறத பார்க்கல, சும்மா சாதாரணமாக விளையாடுற நம்ம பசங்களோட விளையாடுற கிரிக்கெட் மேட்ச் தான். சரி, ஓகே கைஸ், ஃபன்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள். மேட்ச்சு 4 மணிக்கு. நான் 4 மணிக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை, பின்னாடி அவனுங்க தான் விளையாண்டுக்கிறானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறோம். சாரி, 3 பேர் இருக்கிறோம். நான், கயிறு, என் தம்பி 3 பேர் தான் இருக்கிறோம். இந்த மேட்ச்சு எத்தனை மணிக்கு வருவானுன்னு தெரியல. சொல்கிறதா 4 மணி, அப்புறம் பார்த்தா 5 ஆயிரம் மாட்டாக்குது, என்ன 4:30 ஆயிரம் மாட்டாக்குது. சரி, பார்ப்போம். ஸோ ஹலோ கைஸ், சொன்ன மாதிரி தான். யார் இப்போ நாங்கள் 3 பேர். அங்கே பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் விளையாண்டுக்கிறாங்க. அந்த இந்திக்காரனுங்களுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டுக்கிறானுங்க. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும், ஆமாம், ஜிஷ்ணமே கௌதம் வந்துட்டுக்கிறானுங்க. சரி, பார்ப்போங்க. இன்னும் யார் எத்தனை பேர் போகிறானு. இந்திக்காரனு கூட கரெக்டாக பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ஒரு இதில் வந்து டைமிங்கில் வந்து மதியானம் விளையாண்டுருப்பானுங்களே. டைமிங் என்ன இருக்காங்க, முன்னாடி விளையாண்டுக்கிறானுங்க. அது வந்தவனுக்கு 2 பேர் அங்கேயே நின்றுட்டானு. இங்கே வந்து விளையாடலாங்கிறது ஒரு அக்கறை இல்லை, அக்கறையே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விளையாடுறது தான் விளையாண்டுக்கிறத பாட்டுக்கிறானு. டீம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் போகுது. ஓகே, விடுங்க. செமையாக அவனுக்கு வேடிக்கை பட்டுக்கிறானுங்க. வரட்டு மறுபடியும் பாருங்கள். இங்கே ஒரு இப்போ 4 பேர் வந்துட்டாங்க. 2 பேர் இல்லை, 2 பேர். விஜயகுமார், நரேஷ், கௌதம், ஜிஷ்ணர் ஒரு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் யாரோ பைக்கில் வந்துட்டுக்கிறாரு, மெதுவாக வந்துட்டுக்கிறாரு. இது டைமிங் வந்து ரொம்ப மீறிடுச்சு, என்ன பண்ணுவானுன்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த பையன் ஜீவா இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து விளையாடுறக்கு வந்துக்கிறாப்புல. சரிங்க, இன்னும் எல்லோரும் கொஞ்சம் வந்துருக்குறோம். இன்னும் எப்போ மேட்ச் ஆடுவோம் என்னன்னே தெரியல. வண்டி சரிங்க. ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. விளையாட போகிறோம், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி போகிறக்கு ஆகிப்போச்சு, பிளான் ஆகிப்போச்சு. ஆமாம், மழை வந்துட்டு இருந்தது. கிளைமேட்டு மழை வந்தால் ஒன்றும் விளையாட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வெயில் அடிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கி போய் கிரிக்கெட் விளையாட வேண்டியது தான். சண்டேனாலே கிரிக்கெட் விளையாண்டா தப்பா? அந்த சண்டே பொழுது போகுது. இன்றைக்கி சண்டே என்ன கிழமை? இன்றைக்கி எத்தாம் தேதி? ஒரே நிமிஷம். இன்றைக்கி தேதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 11. ஓகே கைஸ், இன்னைக்கோட சண்டே இன்றைக்கி விளையாட போகிறதாகி போச்சு. டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:10 ஆகி போச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் உள்ளே போய் விளையாட போகணும். 4:15 மேட்ச்சுனாங்க, போய் விளையாட வேண்டியது இன்றைக்கி. ஓகே கைஸ், அட்டுமா நம்ம எக்ஸல் வண்டி சேவை எடுத்தாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கைஸ். விளையாட போகும்போது தான் வீட்டில் வேலை கொடுப்பாங்கிறது சரியாக போச்சு. அங்கே இருக்கிற அவன் துணி நாளைக்கு சொல்கிறான். இந்த பவுட்ரு வேறு இட்டு வந்தேன். இது 6 லட்சம் டப்பான்னு நினச்சிடாதீங்க. அந்த டப்பாக்குள்ளே துணி நாளை வைக்கிற பவுட்ரு ஓட்டுக்குது, சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு. இது போய் நலைய வச்சுட்டு விளையாட போகணும். நானும் பார்த்துட்டு எப்பவுமே இந்த விளையாடுற சமயத்தில் தான் வேலை வருது. ஸோ சரி, என்ன பண்ணுறது. சரி, ஓகே கைஸ், மட்டுமா எக்ஸல் வண்டி சாவி கையிலே தான் இருக்குது. வண்டி வேறு சர்வீஸ் வேறு விடணும், பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். டீம் பிரச்சனை, யார் எடுத்து விளையாடுறது பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே பால் அடிச்சிட்டாங்க, பால் எடுக்கலான்னு வந்தேன். சரி, ஓகே கைஸ். ரொம்ப தலைக்கிடா பண்றான்.
அதை இறக்கிடுவான் கொம்பை ஆகுல போட்டுருவாங்க. ஓவர் கவர் சாண்டி சபாய். ஏதோ ஒரு டிஃபரெண்டான தோணி ஓட்டிக்கிறான். கால் நெஞ்சு வரைக்கும் போடுறான். ஸோ ஹலோ கைஸ், அதே மாதிரி தான் சண்டே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி மண்டே ஆகிடுச்சு. வண்டி மட்டும் சர்வீஸ் விடலான்னு பிளானு. வண்டி மட்டும் சர்வீஸ் விட்டு அதுக்கப்புறம் வண்டி பார்ப்போம் எப்படி நல்லா இருக்குதா இல்லையான்னு. வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி பேலன்ஸ் ஆகி நிற்கவே நிற்காது. இது சும்மா இது கீழே மேலேன்னு போயிடு. அதனால கண்ணாடி மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு அது ஓடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. சீட் கவரு, இந்த கவரு, இதெல்லாம் ரொம்ப கண்டிஷன் ஆகி போச்சு. அது மாற்றணும். ஆயில் மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இது வேலை செய்யணும், க்ளீன் பண்ணணும், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி சண்டேவே சொல்லியிருந்தேன் வண்டி சர்வீஸ் விடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வண்டி சர்வீஸ் விட்டாச்சு. வண்டி ரெடி ஆகிடுச்சு. போய் வண்டி மட்டும் எட்டு வரலாம் தான். வண்டி எட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆஃப் நைட் வேறு போகணும். மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி 3:30 ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ என் தம்பி வேறு வண்டி எட்டு வந்துடல, டைம் ஆச்சு. சரி ஓகே பை. நான் வண்டி வந்ததுக்கப்புறம் என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். பை பை. ஸோ ஹாய் கைஸ், என்னன்னா கொஞ்சம் சந்தோஷப்படலாம், இல்லை கஷ்டம்னு நினைக்கலாம். எல்லா பிரச்சனையும் இப்படியே வந்து என்னடா பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி தோணுது. வண்டி சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வண்டியெல்லாம் வந்துடுச்சு. இதில் என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் வண்டி முதல்ல கொடுத்துருந்தது தெரியுதா, ஸ்ரீ சந்தியா டூ வீலர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸ்ரீ சந்தியா டூ வீலர்ஸ்ன்னு சொல்லிட்டு கணேசத்தில் கொடுத்துருந்தோம். அங்கே என்ன ஆகி போச்சு, எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. சரி ஓகே, மறுபடியும் போய் இந்த வண்டி கொடுத்துருந்தானே ரெடி பண்ணித்தானா அப்படின்னு நான் சொல்லணும். முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்ரு முதல்ல வந்து நான் மாற்ற சொன்னேன். இந்த ஸ்பீடோ மீட்ரு, இந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த கவரு, அப்புறம் நம்ம சைலன்சரு, அப்புறம் கார்பரேட்டரு எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஸ்பீடோ மீட்டரில் நம்ம ஸ்பீடாக போனோம், நம்ம போகிறது நம்ம எவ்வளோ ஸ்பீடுங்கிறது காட்ட மாட்டேங்குது. அது ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளக் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணவே இல்லை. அது அப்படியே விட்டாங்க. அது ஒரே நிமிஷம் காட்டும். அது ஒரே நிமிஷம். அதில் கனெக்டர் பண்ணாமல் சும்மா தான் இருந்தது. தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல, கையில் தெரியுதா? இந்த இது சும்மா தான் இருக்குது. இந்த 2 கனெக்டர் சும்மா தான் இருக்குது. இந்த 2 கனெக்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே ஒயர் ஆடு தெரியுதா, அங்கே தான் ப்ராப்ளமாக இருக்குது. அது ஒன்று. வண்டி லைட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டால் சாரி கட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது லைட்டு ஆஃப் பண்ண முடியல. ஆன் பண்ணாலும் எரியுது, ஆஃப் பண்ணாலும் எரியுது. அது ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் என்னென்னா இந்த டப்பாவில் ஒன்று வச்சுருப்போம் எப்பவுமே, ஏதோ வண்டியில் ஏதோ இடையில தான் நின்றுச்சு அப்படின்னா கழட்டி பார்க்கறதுக்கு. அதோட கொடுத்துட்டு ஸ்பீடோ மீட்ரு ஓகே. வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. வண்டியில் தரமாக ரெடி பண்ணிட்டார். இப்போ அவர் என்ன இந்த ஒயர் வேறு கட்டாக இருக்க மாட்டாருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒயர் வேறு கட்டாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. மற்றபடி எல்லாம் ஓகே தான். வண்டியெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டார். இது பிரேக் ஒயரு, அதனால அது அப்படித்தான் நான் கொடுக்கும்போதே இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு இதுதான். இந்த ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் பண்ணல ஒயரு, தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. இது சும்மா தான் இருக்குது இந்த கனெக்டரு. என்ன எது கனெக்ட் பண்ணல அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் கடையில் இருந்தாருன்னா செக் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் கடையில் இல்லை, நான் போகிற நேரத்தில்
வண்டி ரெடி பண்ணுறீங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் அமௌண்ட்டு மட்டும் ஸ்கேன் பண்ணி விட்டு பாருங்க நம்பி டேய் வண்டி பார்த்து வாங்கிட்டு வாடா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வண்டியில் வந்துட்டேன். அவன் பார்த்து வாங்கிட்டு வந்த லட்சணமே இப்படி தான் இருக்குது. வர வழியில் வண்டி சாவி வேறு தொலைச்சிட்டான், வேறு வண்டி சாவி போட்டிருக்குது. எல்லாம் செட்டப்பே மாற்றோம், வண்டி சாவி செட்டப்பே மாற்றணும்னு பிளான் பண்ணி இருக்குது. பார்ப்போம் என்ன இருக்குன்னு. முதல்ல இந்த ப்ராப்ளத்தை வீட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை ரெடி பண்ணணும். இப்போதைக்கு இந்த அதாவது இது ஸ்பீடோமீட்டர் கனெக்டரு லைட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் விளாக் எடுக்கிறேன்னா இல்லை வண்டி ரெடி ஆகுமா ஆகாதானே பார்ப்போம். வண்டி ஃபுல்லாக நான் சொன்ன எல்லாமே முடிஞ்சு வந்துருச்சு. ஆனால் என்னென்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்ரு லைட்டு, அப்புறம் இந்த உள்ள டப்பாவில் என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி ஓகே கைஸ், பாய். சரி ஓகே கைஸ், வண்டி எப்படி தான் ரெடி பண்ணி ஆகணும். அண்ணன் நான் போகிற நேரத்தில் கடையில் இல்லாமல் போயிட்டார். இல்லை அப்படின்னா வண்டி எப்பவுமே நான் ரெடி பண்ணுற கொடுக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் வண்டி கொடுத்தா ரெடி பண்ணி அவர் வண்டி ரெடி பண்ணிவிட்டு அவர் செக் பண்ணிவிட்டு தான் வண்டி கையிலேயே கொடுப்பார். இன்னும் மற்றபடி எதுவும் கொடுக்க மாட்டார். கடையில் அவர் இல்லாதங்காட்டிக்கு வேலை செஞ்சவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க வண்டி எட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அமௌண்ட் அந்த அண்ணனுக்கு பே பண்ணிட்டோம். சரி ஓகே, போய் நானே ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டு வண்டியை ரெடி பண்ணி எட்டு வரைக்கும் பார்ப்போம். ஓகே கைஸ், உன்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது நீ தலை சீவனா என்ன தலை சீவாட்டி இருந்தா என்ன சொல்லு. ஹலோ கைஸ், இந்த வண்டி ரெடி பண்ண கொடுத்துருந்தோம். 8 பிரச்சனை. வண்டி பார்த்து வாங்கிட்டு வாடா நான் பைத்தியாரேன் அப்படியே வண்டி வாங்கிட்டு வந்துக்கிறான். இப்போ மறுபடியும் அதை போய் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு போடானா போக மாட்டேங்கிறா. இல்லை என்ன பண்ணுறது? ஆக வழி கைஸ், முன்னுறா பைத்தியாரம் ஆக விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லி. நீ ஒரு லூசுடா கைஸ். நல்லா ஒரு யூடியூபர் அப்படின்னா கூட ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுத்து திரும்பி போய் ரெடி பண்ணுறானா ரெடி பண்ண மாட்டேங்கிறான் வண்டியை. கழுத்தோடு ஐடியா உனக்கு சோறு ஓடுறதே வேஸ்ட்டு தான். சும்மா தான் இருக்கிறா வீட்டில். சிரிக்கிற மாதிரி. நாட்டில் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் தண்டமாக சும்மா இருந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தேன்னா சொல்லியே சாவடி தெரிஞ்சுக்கோ.